கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறியிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய பிள்ளைகளாய் சீஷர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எவைகளை பிதாவிடம் கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம் ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழும்போது நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் எதையெல்லாம் பிதாவிடம் கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூறினார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே திராட்சை செடியாகிய அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கொடியானது எப்படி திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிறது போல அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலுமே கனி உண்டாகும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்கிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. அவரே திராட்சை செடியாய் இருக்கிறார், நாம் எல்லாரும் கொடிகளாய் இருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் மிகுந்த கனிகளை கொடுத்து நாம் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். நாமும் அவருக்கு சீஷர்களாய் இருப்போம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டதை அறிந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கனியிலே நிலைத்திருப்போம். அதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், அதற்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே வாழ்வோம். ஹல்லேலூயா. அப்பொழுது நம் எதையெல்லாம் ஜெபத்திலே கேட்கிறோமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதையெல்லாம் பிதாவிடம் கேட்டுக்கொள்கிறோமோ அந்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் வாழ நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்போம், கர்த்தருக்கென்று வாழ்வோம், அவருடைய சீஷர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்படே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை தேற்றினீரே, பலப்படுத்தினீரே, சுகமாக்கினீரே, விடுதலையாக்கினவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா,
யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரபா ரபா தூ ரஷேதினி கரதரபலா ரபா கபரா ஷகலக துனி கரதரபலா ரியான் தர ஷா லெதினி மரஹார தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக, என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள நிந்தை, கண்ணீர், அவமானம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையிலே கற்பத்தின் கனியை அப்பா ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். ரீமா ரபா ரபா தூ ரஷேதினி கரதரபலா ரபா கபரா ஷகலக துனி கரதரபலா. என் தேவன் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்யுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ, கடவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக, என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோமாப்பா. பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி விடுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருகு பண்ணுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் நம்முடைய சமாதானத்தில் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை தாங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்பீராக. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. என் தேவன் சுகமாக்குகிறவர். அப்படியே தழும்புகளாலே சுகமான என்ற வசனத்தின்படி பிள்ளையோட வாழ்க்கையிலே சுகத்தை கட்டளையிடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வதிங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். ரபா கபரா ஷகலக துனி கரதரபலா ரீ கரதன ஷாலதி நிமரஹரதரபலா. என் தேவன் அற்புதத்தை செய்வீராக, சுகப்படுத்துவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையிலே பெற்றுள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். அதற்கேற்ற வல்லமையினாலும் பலத்தினாலும் சத்துவத்தினாலும் நிரப்புவீராக. எந்த சத்துருவின் கிரியைகளோ நாசமோசங்களோ பொல்லாப்புகளோ தீமைகளோ மரண பயங்களோ இக்கட்டுகளோ வராதபடிக்கு உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீர் மாத்திரமே. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பயன்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் வாழ, உத்தமமாய் வாழ, நீதியாய் நடக்க கிருபை கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.